மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரிசிட்டி லெசன் முடிஞ்சது. ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 54ல் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புக் எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 54, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 2 bulbs are having the ratings as 6 watt, 220 volt and 40 watt, 220 volt respectively. Which one has a greater resistance? அதாவது ரெண்டு மின் விளக்குகளுடைய மின் திறன் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு 60 வாட் மற்றும் 220 வோல்ட், 40 வாட் மற்றும் 220 வோல்ட் அப்படின்னா எது அதிக மின்தடையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இவற்றில் எந்த விளக்கு அதிக மின்தடையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பவர் கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எது ரெசிஸ்டன்ஸ், ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்படி ஒரு பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 220 வோல்ட் இருக்குது. ஸோ இங்கே ஹீட் என்னவாகுது, டெசிபேட் ஆகி நமக்கு க்ளோ ஆகும். இந்த பல்புடைய வாட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 வாட்ஸ் ஒன்று, 40 வாட்ஸ் ஒன்று. ஸோ அப்போ இந்த பல்பில் எந்த பல்பு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. பவர் P1, திறன் 60 வாட்ஸு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 220 வோல்ட்டு. அதே மாதிரி அனதர் பல்புடைய பவர் 40 வாட்ஸு, சேம் தான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 220 வோல்ட்டு. இப்போ எலக்ட்ரிக் பவருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P = V²/R. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பவர்லேயே. அதாவது பவர்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுன்னு பார்த்துருக்கோம்ல. P = VI. அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் நம்ம என்ன எழுதலாம்னா V = IRன்னு எழுதலாமா. அப்போ Vக்கு பதிலாக IRன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I²R அப்படின்னு வரும். அப்போ P = I²R. மறுபடியும் இங்கே நம்ம ஓம்ஸில் அப்ளை பண்ணுறோன்னு வைங்க. I = V/R அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I = V/R. அப்போது I²னா V²/R² இன்ட்டு R இருக்கா. அப்போ இந்த RR கேன்சல் ஆகிடும். ஸோ V²/R. பவருக்கான ரிலேட்டிவ் ஃபார்முலா என்னது, பவர் = V²/R. அப்போ நான் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அனதர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ R அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, இங்கே P கீழே வந்துருமா. அப்போ V1²/P1 ஆமாவா. அப்போ V1 என்னவா இருக்குது 220 வோல்ட்டு. அப்போ V1²னா 220² பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 வாட்ஸு. அப்போது பவர் P1 = 60. இதை ஸ்கொயர் பண்ணி 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 806.67 அந்த ஆன்சர் கிடைக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். அப்போ R1ஓட வேல்யூ என்னது 806.67 ஓம். ஓம்னா ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட்டு சரிங்களா. அப்போ R1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது R2 V2/P2. V2 காமன்னா 220. ஸோ V2² அப்படின்னா 220² இங்கே P2 பவர் என்னவா இருக்குது 40ஆக இருக்குது. ஸோ 220²/40 நம்ம டிவைட் பண்ணோன்னா 1210 ஆன்சர் கிடைக்குது இல்லையா. அப்போ R2 என்னது 1210 ஓம் ஆமாவா. இதில் எது கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பாருங்கள். இது 1210 கிடைக்குது, இது 806 இருக்குது. அப்போ எது கிரேட்டரு, இந்த R2 ரெசிஸ்டன்ஸ் தான் கிரேட்டர் இல்லையா. அப்போ இதனுடைய பவர் என்னவா இருக்குது, இந்த பல்புடைய பவர் 40 வாட்ஸு. ஸோ 220 வோல்ட் இருக்கக்கூடிய பல்பு தான் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம ஃபைனல் சொல்யூஷன் என்ன சொல்கிறோன்னா, த பல்ப் வித் 40 வாட்ஸ் 220 வோல்ட் ரேட்டிங் ஹேஸ் அ கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணும் சரியா. பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். அப்போ இங்கே பாருங்கள் 40 வாட்ஸு பவர் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். இப்போ R = அப்படின்னு வச்சுக்கோங்க. R =னா பவர் என்னவாயிடும்னா 0, ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடும். கரண்ட் என்னவாகாது, பாஸ் ஆகாது. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் சரியா. பவர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். பவர் லோடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த சம்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். கால்குலேட் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்
100 watt 200 volt electric bulb in an electric circuit. இப்போ ஒரு சர்க்கியூட்லுடைய பவர் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? பவர் வந்து 100 வாட்ஸ். திறன் வந்து கொடுத்தாச்சு 100 வாட்ஸு. வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு 200 வோல்ட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் பவர் வோல்டேஜ் ரிலேட்டிவ் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே இது மூணுக்குமான ரிலேட்டிவ் ஃபார்முலா யோசிக்கலாம். பவருக்கான ஃபார்முலா என்னது? P = V × I. என்னது? வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஆமாவா? நமக்கு இங்கே வேணும் என்ன வேணும்? கரண்ட் தான் வேணும். ஸோ I இந்த பக்கம் வச்சுக்கலாம். V ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் டிவைடில் வந்துருமா? அப்போ I = P/V. சரிங்களா? அப்போ P ஓட வேல்யூ வந்து என்னது? 100. V ஓட வேல்யூ வந்து 200. அப்போ 100 வந்து 200ஆல் டிவைட் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 1/2 வந்து 0.5. அப்போ I = 0.5 ஆம்பியர். ஆம்பியருங்கிறது என்னது? யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ கரண்ட்டுடைய வேல்யூ என்னவாகுது? இங்கே 0.5 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் கரண்ட்டுனாவே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது ஓம்ஸ்லா. V = IR. அப்போ R = V ஈக்குவேஷன் V/I. ஸோ வியோட வேல்யூ வந்து 200, ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5. 200 0.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா R = 400 ஓம். சரிங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? 400 ஓம். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி? பவருக்கான ஈக்குவேஷன் என்னது? V × I. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு வியோட வேல்யூ இருக்குது, ஐயோட வேல்யூ இருக்கா? அப்போ பவர் அங்கே அவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு வரணும்ல. ஸோ அப்போது பவர் வோல்டேஜ் வந்து எவ்வளோ? 200. அதே மாதிரி கரண்ட் I வந்து எவ்வளோ? 0.5. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னது? 100. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பவர் வந்து 100 வாட்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறது வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம சம்மை வந்து என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? செகண்ட் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் பாருங்கள். In the circuit diagram given below, 3 resistors R1, R2, R3 of 5 ohm, 10 ohm, 20 ohm respectively are connected as shown. Calculate current through the each resistor, total current in the circuit, total resistance in the circuit கேட்குறாங்க. அதாவது 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கா. எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம் எவ்வளோ, ஒரு மின்தடை வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோ, செகண்ட் ஒன்று மின்சுற்றில் பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம் என்னவாக இருக்கும், அடுத்தது மின்சுற்றில் உள்ள மொத்த மின்தடை. இது மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம டயக்ராம் கொடுத்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது 3 ரெசிஸ்டன்ஸும் என்ன கனெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன். ஆமாவா? அப்போ பேரலல் கனெக்ஷன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் ஃபார் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? எல்லா ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கேட்குறாங்க? அப்போ 10 வோல்ட்டுனா இங்கே 5 ஓமுக்கும் 10 வோல்ட்டு தான், 10 ஓமுக்கும் 10 வோல்ட்டு தான், 20 ஓமுக்கும் 10 வோல்ட்டு தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர். இப்போ ஒரு ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன? ஸோ இந்த கரண்ட்டு நம்ம I1 அப்படின்னு வச்சுக்கலான்னு வைங்க. அப்போ கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? ஓம்ஸ்லா ஈக்குவேஷன் தான். I = V/R. V வந்து எவ்வளோ? 10 வோல்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5. அப்போ R வந்து எவ்வளோ? 5 ஓம். அப்போ ஃபார்முலா I1 = V/R. Vயோட வேல்யூ 10, Rோட வேல்யூ 5. ஸோ டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ? 2. அப்போது இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு 2 ஆம்பியர். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்குறான்? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓமா. அப்போ V = 10 வோல்ட்டு, ஏன்னா காமன் ஃபார் ஆல் த ரெசிஸ்டன்ஸ். தென் R = 10 ஓம். சேம் ஃபார்முலா I2 = V/R. 10/10 = 1. அப்போ I2 = 1 ஆம்பியர். அப்போ இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோ? 1 ஆம்பியர். சரிங்களா? தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம், வோல்டேஜ் வந்து 10. ஸோ சேம் ஃபார்முலா V/R. 10/20 = 0.5. அப்போ I3 இந்த கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.5 ஆம்பியர் இருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட். அப்போது இங்கே போகக்கூடிய இந்த ஐங்கிற கரண்ட்டு தான் என்னவா போயிருக்கு அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு இல்லையா? அப்போ இந்த ஐங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? I1 + I2 + I3க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அதுதான் சிம்பிள்.
அப்போ என்னது I total current is equal to I1 plus I2 plus I3 I1 2 plus I2 வந்து 1 plus I3 வந்து 0.5 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது I equal to 3.5 ஆம்பியர். ஸோ அப்போ இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ 3.5 ஆம்பியர். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட். இந்த கரண்ட் இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது மூணு என்ன கனெக்ஷனில் இருக்குது பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ 1/Rp இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. R1ஓட வேல்யூ 5 1/5 ப்ளஸ் R2ஓட வேல்யூ 10 1/R2 10 ப்ளஸ் 1/R3ஓட வேல்யூ 20 1/20. இதில் 5 10 20ல் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ 20. அப்போ 20 வந்துருச்சா? ஆனால் இங்கே எவ்வளோ தான் இருக்குது 5 தான் இருக்குது. நமக்கு 20 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலேயும் 4ஆல் கீழேயும் 4ஆல். அப்போ 1 4s are 4ஆ? இப்போ 5 4s are 20 வந்துடுமா? அப்போ 1 4s are 4 ப்ளஸ் இங்கே 10 இருக்குது 20 கிடைக்க 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 2s are 2 ப்ளஸ் இங்கே 20 இருக்குது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 1 1s are என்னது 1. இதை ஆட் பண்ணோன்னா 4 + 2 + 1 வந்து 7. அப்போ 7/20. நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது 1/Rp 1/Rp ஈக்குவல் டு 7/20 அப்படின்னா Rp வந்து அதோட ரெசிப்ரோக்கலா? அப்போ என்னவாயிடும் 20/7 ஆகிடும். சரிங்களா? அப்போ 20யை 7ஆல் டிவைட் பண்ணால் 2.857 மிஸ்ஸு கிடச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு போடுங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆர்பியோட வேல்யூ என்னது 2.857 ஓம். ஓம்னா ரெசிஸ்டன்ஸுடைய யூனிட்டு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள். இந்த டிவிஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஓனாக வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் 4th ஒன்று. 3 resistors 1 ohm 2 ohm and 4 ohm are connected in parallel in a circuit. If a 1 ohm resistor drawn a current of 1 ampere, find the current through the other 2 resistors. ஸோ இங்கே டயக்ராம் கொடுக்கல, நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா 1 ohm 2 ohm 4 ohm அப்படின்னு சொல்லிட்டு என்ன கனெக்ஷனில் இருக்குங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ 1 ohm ரெசிஸ்டர் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா மற்ற எல்லா ரெசிஸ்டர்ஸ் இந்த மற்ற 2 ரெசிஸ்டர்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், இங்கே கரண்ட் வேணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும். ஆமாவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது என்ன கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன். அப்போ இந்த ஒரு சர்க்கியூட் இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் மற்ற ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து நமக்கு பேரலல் கனெக்ஷன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எதை யூஸ் பண்ணி இந்த 1 ohm ரெசிஸ்டரையும் 1 ஆம்பியர் கரண்ட்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ V ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது IR. அப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ 1 ஆம்பியர். அதே மாதிரி ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 × 1 எவ்வளோ 1 வோல்ட். அப்போ இந்த வேல்யூ கிடைச்சிச்சு எவ்வளோ 1 வோல்ட். இப்போ இந்த 1 வோல்ட் தான் அதர் 2 ரெசிஸ்டர்ஸ்க்கும் பாஸ் ஆகும் இல்லையா? இப்போ ஈஸியாக நம்ம கரண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது, இதில் எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு. ஆமாவா? ஸோ பாருங்கள், R ஈக்குவல் டு 2 ஓமா, V ஈக்குவல் டு 1 வோல்ட்டு. நமக்கு I2 என்னன்னு தெரியணும். அப்போ இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. சேம் I2க்கு ஃபார்முலா என்னது, ஐக்கு ஃபார்முலா V/R அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா உங்களுக்கு தெரியும். ஸோ Vயோட வேல்யூ 1, Rோட வேல்யூ 2. அப்போ 1/2 வந்து 0.5 ஆம்பியர். அப்போது இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது 0.5 ஆம்பியர். அடுத்தது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து R ஈக்குவல் டு 4 ohm, V ஈக்குவல் டு 1 வோல்ட். அப்போ I3 என்னன்னா V/R. Vயோட வேல்யூ 1, Rோட வேல்யூ 4. ஸோ 1/4 ஈக்குவல் டு 0.25 ஆம்பியர். அப்போ I3யோட வேல்யூ வந்து என்னவா இருக்குது 0.25 ஆம்பியர். சரிங்களா? இப்போ இது கொடுத்துட்டு அவங்க அடுத்து டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த 4 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி உள்ளே படித்த ஈக்குவேஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஓம்ஸ் லா ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். V ஈக்குவல் டு IR ஃபார்முலா, அதை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுட்டு படிங்க. புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.